சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூரணம் வச்ச மோதகம், அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதை ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் கடை மாவுலேயே பஞ்சு மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற பூரணம் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அரை மூடி துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையை நுணுக்கி வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எது என்னென்ன அளவுன்னு கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் கொஞ்சம் உருகினோன்னே துருவின அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயை லேசாக நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். அந்த நெய்யோடு வறுபடுற வாசனை நல்லா வரும். இப்போ நான் எடுத்திருக்க வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்குங்கிறதுனால வெல்லத்தோட பொடிச்சு வச்சுருக்கிறத அப்படியே நான் டைரெக்டாகவே சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள் சுத்தமாக இருக்க வெல்லமாக இருந்தால் டைரெக்டாக சேருங்க. அப்படி இல்லைன்னா வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஒரு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஹீட்லேயே இந்த வெல்லம் நல்லா உருகி வந்துடும். உருகினா போதும், பாகு மாதிரி ஆகக்கூடாது, அது பார்த்துக்குங்க. உருகி நல்லா அப்படியே கலந்து வரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இது கூடயே ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, அதை மிக்சியில் போட்டு அப்படியே 1-2 பொடிச்சுக்குங்க. ரொம்ப பவுடராக நைஸ் பவுடராக இல்லாமல் 1-2 அப்படி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்த எள்ளையும் இந்த மாதிரி 1-2 பொடிச்சு சேர்க்கலாம். அது எள்ளு பூரணமாக உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் விருப்பம் தான், எது வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய பூரணம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்தது கொழுக்கட்டையோட மேல் மாவு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயே நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மல்டிபர்பஸ் கடாய் அப்படிங்கிறதுனால இதிலே எல்லாமே செஞ்சிடலாம். இப்போ இந்த கப்பில் தான் நான் அரிசி மாவு எடுக்கிறேன். கொழுக்கட்டை மாவு, அரிசி மாவு, இடியாப்ப மாவு, எந்த மாவாக இருந்தாலும் சரி, கடை மாவுலேயே நீங்கள் சூப்பராக பஞ்சு மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நான் 1/2 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி வைக்கிறேன். ஸோ நான் வாங்கியிருக்க மாவுக்கு இந்த பதம்க்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே 1:2 அப்படி கணக்கு எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அப்போ மாவு நல்லா கையில் ஒட்டாமல் உங்களுக்கு அந்த மோதகமோ கொழுக்கட்டையோ செய்யறதுக்கு ஈஸியாக வரும். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஒரு தடவை சலிச்சுக்கிட்டு இப்போ நல்லா கொதி வருது. தண்ணி கொதிச்ச உடனே அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம அளந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிளறுங்க. ஸோ தண்ணியும் மாவும் கரெக்டாக இருக்குது. அப்படியே கலந்து விட்ட பிறகு நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது மாவு, அந்த பதம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறம் இது கை பொறுக்கிற சூடு வரணும். இப்போ இந்த மாதிரி மோதகாச்சு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. பாத்திரக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், எல்லா இடத்துலையுமே இந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் உங்களுக்கு விற்பாங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கவும் மோதகம் ரொம்ப அழகாக வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கை பொறுக்கிற சூடில் மாவு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. லேசாக தண்ணி தொட்டுட்டு நல்லா மாவை ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேல் மாவும் ரெடி, பூரணமும் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பூரணத்தை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபில்லிங் வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த அச்சு எடுத்தோம் இல்லையா, மோதக அச்சு, அதில் நம்ம லேசாக எண்ணெய் தடவிடலாம். ஸோ எண்ணெய் தடவிட்டு நல்லா
நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் காட்டியிருக்கேன்ல அந்த சைஸ் உருண்டை இந்த அச்சுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே வச்சு தண்ணி தொட்டுட்டு உங்கள் விரலால் மாவை உள் பக்கம் நல்லா இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. எக்ஸஸ் மாவு அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் உருட்டி வச்ச பூரணத்தை உள்ளே எடுத்து வைங்க. வச்சு நல்லா விரலாலே உள் பக்கமாக நல்லா அமுக்கி விட்டுட்டு மேலாப்பில் சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்து அதை அப்படியே உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அழகாக கவர் ஆகி இந்த மாதிரி மூடிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த மோதக அச்சு அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு அழகாக அந்த கோடு கோடான டிசைனோட அப்படி பந்து மாதிரி மோதகம் உங்களுக்கு கைக்கு வந்துடும். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்குங்க. செஞ்சு வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை நீங்கள் அதில் அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம செஞ்ச மோதகத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே கடாயிலே தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். தண்ணி கொதிச்சோன்னே அப்படியே தூக்கி உள்ளே வைங்க. மூடி வச்சு மூடிடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த கொழுக்கட்டை வந்து அப்படியே பளபளன்னு இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஓகே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சூப்பராக 5 நிமிஷம் வெந்துடுச்சு. உடனே சுட சுட எடுக்காதீங்க, உடஞ்சிரும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நீங்கள் செய்யலாம். இன்னும் நிறைய நம்மளுடைய சேனலில் விநாயகர் சதுர்த்தி ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை பிரமாதமாக கொண்டாடுங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்க்கலாம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.